ஒரு காலத்துல இருந்த ஒரு அழகான கிராமம் அது. அந்த கிராமத்துல வெயில் காலம் வந்தா வெயில் ரொம்ப அதிகமா இருக்கும். அனல் காத்துக்கு இலைகள் எல்லாம் காஞ்சு கீழே விழுந்துரும். அந்த ஊரோட எல்லையில ஒரு மண் வீடு இருந்துச்சு. அந்த வீட்டோட கூரை புல்லால செஞ்சது, செவுரு மண்ணால செஞ்சது. அந்த வீட்டுல ராமையாவும் அவனுடைய மனைவியான சீதாவும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ராமையா கஷ்டப்பட்டு உழைக்கிறவன், சீதா ரொம்ப பொறுமைசாலி. வீட்டையும் புருஷனையும் அவ நல்லபடியா பாத்துக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் மதிய நேரம் சூரியன் நெருப்பாளி கொட்டிக்கிட்டு இருந்தான். ராமையா வயல் வேலையை முடிச்சிட்டு மதிய நேரம் வீட்டுக்கு வந்தான். சீதா, அடியே சீதா, உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. குடிக்க தண்ணி கொண்டு வா. வெளியில பாரு, சித்திரை மாசத்து வெயில் நம்ம எல்லாரையுமே பொழந்து எடுத்துக்கிட்டு இருக்கு. சீக்கிரம் தண்ணியை கொண்டு வா, தொண்டையெல்லாம் வறண்டு போச்சு. இந்தாங்க, இந்த பானை தண்ணியே குடிங்க. காலையிலே பானையில தண்ணி ஊத்தி இதுல கொஞ்சம் வெட்டி வேரையும் போட்டு வச்சிருக்கேன். இது குடிச்சா வெயிலுக்கு குளுகுளுன்னு இருக்கும். அப்பாடா, இப்போதான் தொண்டைக்கு இதமா இருக்கு. வெளியில் அடிக்கிற வெயிலுக்கு நம்ம வீட்டுக்குள்ள வந்தா ஏதோ ஏசி போட்ட ரூமுக்குள்ள வந்த மாதிரி சுகமா இருக்கு. காலையிலேயே வாசலுக்கு சாணியை தெளிச்சு தரையெல்லாம் ஈரமாக்குறதுனால வீசுற காத்தும் ரொம்ப ஜில்லுன்னு வீட்டுக்குள்ள வீசுது. ரொம்ப சுகமாவும் இருக்கு. இது நம்ம தாத்தா காலத்துல கட்டின வீடுங்க. மேல கூரை புல்லால செஞ்சதுனால வீட்டுக்குள்ள அனல் வராது. இந்த மண் சுவரு உள்ள இருக்கிற குளுமைய வெளியில போக விடாது. அதே மாதிரி வெளியில இருக்கிற அனலை உள்ள வர விடாது. நீங்க உள்ள வாங்க. சுட சுட சாப்பாடு, கீரை குழம்பு, வத்தலை பொரிச்சு வச்சிருக்கேன், சாப்பிடுங்க. அப்பதான் கையில கொடைய பிடிச்சுக்கிட்டு அந்த ஊரோட பெரிய பணக்காரன் சுப்பையாவும் அவன் வேலைக்காரன் ரங்கையாவும் வந்தாங்க. சுப்பையாவுக்கு பணத்திமிரு ரொம்ப அதிகமா இருந்துச்சு. சில நாட்களுக்கு முன்னாடிதான் ஊருக்குள்ள பெரிய மாடி வீடு கட்டியிருந்தான். என்ன ராமையா, வீட்டில தான் இருக்கியா? வெயில்ல இந்த குடிசையில் இருக்கிறது நரகம் மாதிரி இருக்கும்ல. வாங்க சுப்பையா, வாங்க வந்து உக்காருங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இந்த வெயில் காலத்தில் எங்கள் குடிசை வீடு எங்களுக்கு சொர்க்கம் மாதிரி இருக்கு. வந்து உக்காந்து மோர் குடிங்க. போதும் நிறுத்து ராமையா. உன் குடிசை வீட்டில் உக்காந்து மோர் குடிக்கிறதுக்கு நான் வரல. என் தகுதி என்ன, உன் தகுதி என்ன? ஊருக்கு மத்தியில் 5 லட்ச ரூபா செலவில் பட்டணத்துலேருந்து ஆட்களை கூட்டி வந்து மெத்த வீடு அழகாக கட்டி வச்சிருக்கேன். நீ என்னமோ இன்னும் இந்த பழைய காலத்து மண் வீட்டில் கூரையை போட்டுக்கிட்டு உக்காந்துட்டு இருக்க. உனக்கு கஷ்டமாவே இல்லையா? இதில் கஷ்டம் என்னங்கய்யா இருக்கு? இது எங்கள் அப்பா கட்டின வீடு. இந்த வீடு எப்பவுமே எங்களுக்கு சொர்க்கம் மாதிரி தான் இருக்கும். எங்களுக்கு ஆடம்பரம்லாம் தேவையில்லைங்க, ஆனந்தம் இருந்தால் போதும். இங்கே பாரு ராமையா, எங்கள் ஐயாவோட வீட்டை நீ நேரில் பார்க்கல, அதனால தான் இப்படியெல்லாம் சொல்கிற. வீட்டில் பெரிய ஃபேன் கூட போட்டு வச்சிருக்காரு. அப்படியே பட்டணத்தில் இருக்கிற வீடு மாதிரியே இருக்கும். கேட்ட இல்லை ராமையா, இந்த வெயில் காலத்தில் இந்த குடிசையோட அனலில் உக்காந்துக்கிட்டு நீங்கள் தீஞ்சு போயிடுங்க போல இருக்கு. என் பேச்சை கேட்டு இந்த வீட்டையும் உன் வயலையும் எனக்கு கொடுத்துரு. இந்த இடத்துல ஒரு மாந்தோப்பு வளர்க்கலான்னு இருக்கேன். நான் கொடுக்குற பணத்தில் வேற ஏதாவது ஒரு வாடகை வீட்டில் போய் நிம்மதியாக வாழு. நல்லா யோசிச்சு பதில் சொல்லு. வளர்றாங்க, இந்த வீட்டில் இந்த அனலில் நிற்க முடியல. சுப்பையா ரங்கையா 2 பேரும் அங்கிருந்து போயிட்டாங்க. சீதா அவங்க போறத பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தா. பாத்தீங்களாங்க, அந்த சுப்பையாவுக்கு அவர்கிட்ட இருக்கிற பணம், வீடு எல்லாத்தையும் பார்த்து திமிரு அதிகம். ஆனா அவரு கட்டிருக்கிறது சிமெண்ட் வீடு. சரி, அதெல்லாம் நமக்கு எதுக்கு, வாங்க உள்ள போலாம். இப்படியே நாட்களும் போச்சு. அது மே மாசம் 3வது வாரம். ரெக்கார்ட் பிரேக் பண்ற அளவுக்கு வெயிலு ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. 45லேருந்து 48 டிகிரி. அந்த வெயில பார்த்து பயந்துகிட்டே யாருமே வெளியில வரதில்ல. ஏன், சுப்பையாவே அவன் வீட்டுக்குள்ள உட்கார முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான். டே ரங்கா, என்னடா இப்படி வேர்க்குது? மேலே அந்த ஃபேனு சுத்துதா இல்லையா? காத்தே வரமாட்டேங்குதடா. விட்டா வேர்த்து கொட்டி வேறு வழியே நனைஞ்சிருவோம் போலையே. நான் தான் முன்னாடியே சொன்னேனுங்க ஐயா, இந்த பட்டணத்து வீடெல்லாம் நமக்கு வேணாம் அப்படின்னு. இந்த சிமெண்ட் செவரு பகலில் அனலை உள்ளே எடுத்துக்கிட்டு ராத்திரி நேரம் வெளியே தள்ளுது. இது இப்போ வீடு மாதிரி இல்லை, ஏதோ அனல் பெட்டி மாதிரி இருக்கு. என்னடா சொல்கிற? அப்படின்னா 5 லட்ச ரூபா கொடுத்து நான் அனல் பெட்டி வீடை கட்டியிருக்கானா? சரி சரி, அந்த கதவு ஜன்னல் எல்லாத்தையும் திறந்து விடுறா.
வெளிக்காத்தாவது கொஞ்சம் வீட்டுக்குள்ளே வரட்டும். வேணாங்க ஐயா, ஜன்னல் திறந்தா அனல் காற்று வந்து மூஞ்சில படும். அப்புறம் குழம்பு கொதிக்கிற மாதிரி நாமளும் கொதிக்கணும். அது மூடியே இருக்கட்டும். எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குடா. இப்படியே விட்டா நான் இருக்க மாட்டேன் போல. போய் டேங்க்லேருந்து தண்ணியாவது பிடிச்சிட்டு வா. குளிச்சாலாவதும் கொஞ்சம் நல்லா இருக்கும். டேங்க்கு தண்ணியா? அது ஏற்கனவே கொதிச்சுக்கிட்டு இருக்குது ஐயா. அந்த தண்ணியில் நீங்கள் குளிச்சா உங்கள் உடம்பெல்லாம் வெந்து போயிடும். காலையில் நான் குளிச்சதுக்கே என் முதுகெல்லாம் வெந்து போச்சுங்க ஐயா. இப்போ என்னடா பண்ணுறது? என்கிட்ட ₹1,00,000 இருந்தாலும் இந்த அனல்லேருந்து தப்பிக்க முடியாது. தரையில் படுக்கலான்னு பார்த்தா டைல்ஸ் தர ரொம்ப சுடு சுடுன்னு இருக்குடா. இந்த வீடு இப்போ எனக்கு நரகமாக மாறிடுச்சு. அந்த நேரத்துல ராமையாவோட மண் வீட்டுல சூழ்நிலை வேற மாதிரி இருந்துச்சு. வீட்டை சுத்தி இருக்கிற மரம், வீட்டுக்கு கூரை மேல இருக்கிற புல்லு வெயில தடுத்து நிப்பாட்டுச்சு. ராமையா சீதா 2 பேரும் நிம்மதியா அந்த வீட்டுக்குள்ள பாய் போட்டு அதுல உக்காந்துக்கிட்டு சுட சுட சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. சீதா, பாவம் பறவைங்களுக்கு கூட வெளியில் அடிக்கிற வெயில தாங்க முடியல. நம்ம வீடு குளு குளுன்னு இருக்குல்ல, அதனால ஜன்னலுக்கிட்ட வந்து குருவி 2 கூடு கட்டியிருக்கு பாரு. ஆமாங்க, நல்ல வீடுனா அது சிமெண்ட் வீடு இல்ல, இந்த மாதிரி மண் வீடு தான். இங்க செவரும் கூட காத்த சுவாசிக்கும். அதனாலதான் இந்த வீடு இவ்வளோ நல்லா இருக்குங்க. இப்படியே இன்னும் சில நாட்கள் போச்சு. மதியம் 2 மணி இருக்கும். சுப்பையாவுக்கு வீட்டுக்குள்ள அந்த அனலை தாங்கிக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. அதனால வீட்டுக்குள்ள அனல்ல உட்காரதுக்கு பதிலா இப்படி வயல் பக்கமா வந்தா சில்லுன்னு காத்து வீசுன்னு அவன் வயல் பக்கமா வந்துகிட்டு இருந்தான். ஐயோ, தாங்க எடுக்குது. இந்த வெயிலை என்னால் தாங்கிக்கவே முடியல. என் வீடு அனல் பெட்டி மாதிரி அனலாக இருக்கு. கொஞ்சம் தண்ணி கழிச்சா நல்லா இருக்கும். அப்படி நடந்துகிட்டே வந்தவன் ராமையாவோட புல் வீட்டுக்கிட்ட வரும்போது வெயில் தாங்க முடியாம மயக்கம் போட்டு விழுந்துட்டான். அப்பதான் ராமையா உடனே வீட்டை விட்டு வெளியில வந்தான். ஐயோ ஐயா, ஐயா கொஞ்சம் கண்ணை தருங்க. சீதா, கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. சுபை ஐயா நம்ம வீட்டு வாசல்ல மயங்கிட்டாரு. ராமையா சீதா 2 பேரும் மயக்கம் போட்டு விழுந்திருந்த சுப்பையாவை தூக்கிக்கிட்டு அவங்க வீட்டுக்குள்ள போய் படுக்க வச்சாங்க. தரையெல்லாம் சாணி பூசி இருக்கிறதுனால தரை ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. ஐயோ, இவரு முகம் செவந்து போயிருக்குங்க. வெயிலு தாங்கல போல. இருங்க, நான் வெட்டி வேற போட்டு வச்சிருக்கிற பானை தண்ணிய முதல்ல கொண்டு வந்து கொடுக்குறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கூளையும் கொண்டு வந்து கொடுக்குறேன். ராமையா ஒரு துணிய தண்ணியில முக்கி எடுத்துட்டு வந்து சுப்பையோட முகத்தை நெத்திய தொடச்சுக்கிட்டே இருந்தான். வெளியில இருந்து அனலா வீசினாலும் அந்த வீட்டுக்குள்ள அந்த காத்து வரும்போது சில்லுன்னு மாறிக்கிட்டு இருந்துச்சு. அப்படி சில்லுன்னு காத்து வீசும்போது சுப்பையாவுக்கும் ஏதமா இருந்துச்சு. அந்த நேரம் தான் சுப்பையா மெதுவா கண்ணை திறந்து பார்த்தான். மேல பார்த்தா ஒரு புல்கூரை, வீட்டை பார்த்தா மண்ணு செவுரு இருக்கிற வீடு. அவன் கண்ணை முடிச்சு பார்த்து, ராமையா, நான் எங்க இருக்கேன்? இது உன்னோட குடிசை வீடா? எனக்கு என்னமோ சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த வீடு இவ்வளோ சில்லுன்னு எப்படி இருக்கு? கவலைப்படாதீங்க சுப்பையா, இது என்னோட வீடு தான். வெளியில் வெயில் அதிகமாயிடுச்சுல்ல, அதான் உங்களுக்கு மயக்கம் வந்துருச்சு போல. உங்களை என் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து படுக்க வச்சேன். இந்தாங்கய்யா, இத குடிங்க. இந்த கஞ்சியை குடிச்சிங்கன்னா வயிற்றுக்குள்ள இருக்கிற அனல் எல்லாம் போய் எதமா இருக்கும். அப்பாடா, உண்மையிலே அமிர்தம் மாதிரி இருக்குதுமா. இது குடிச்சதும் என் வயிற்றுக்குள்ள இருக்கிற அனலெல்லாம் பறந்து போயிடுச்சு. இந்த வீடு இப்போ எனக்கு சொர்க்கம் மாதிரி தெரியுது. சுப்பையா அந்த வீட்டை சுத்தி சுத்தி பார்த்தான். அங்க சிமெண்ட் வீடும் இல்ல, மேல சுத்துற ஃபேனும் இல்ல. ஆனா அவன் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி கட்டின அந்த வீட்ல இல்லாத ஒரு குளுமை இந்த வீட்ல இருந்துச்சு. அப்பதான் அவன் பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு, எவ்வளவு திமிரா நடந்துக்கிட்டா அப்படின்னு தெரிஞ்சுது. என்ன மன்னிச்சிடு ராமையா, பணம் இருக்கு அப்படிங்கிற திமிரில் ஊர் மத்தியில் பெரிய மாடி வீடு கட்டிக்கிட்டேன். ஆனால் அந்த சிமெண்ட் வீடு இந்த வெயில் காலத்தில் ஒரு பெரிய நரகமாக தயாராகிட்டு இருக்கு. அது வீடு இல்லை, ஜெயிலு. அதுக்குள்ள காற்று கூட வீச மாட்டேங்குது. ஐயோ சுப்பையா, அப்படி சொல்லாதீங்க. வீடு வாசல் நம்ம தங்க வசதியாக இருக்கணுமே தவிர அதில் ஆடம்பரம்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. சிமெண்ட் செவரு அனலை உள்ள தக்க வச்சுக்கும், ஆனால் மண் செவரு அந்த அனலை வெளியே அனுப்பிடும். நாம் எப்போவுமே இயற்கைக்கு ஏற்ற போல தான் நாம் வீடு கட்டிக்கணும். நீ சொல்கிறது 100க்கு 100 உண்மை ராமையா. பணத்தை வச்சு பெரிய வீடு கட்டிக்கலாம், ஆனால்
இந்த மாதிரி இயற்கையான குளுமையை அதுக்குள்ளே கொண்டு வர முடியுமா? அன்னைக்கு உன் வீட்டை ரொம்ப கேவலமாக பேசிட்டேன், உன்னையும் அவமானப்படுத்திட்டேன். ஆனால் இன்னைக்கு என் உயிரை காப்பாத்துனது நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த வீடு தான். இந்த வீடு மட்டும் அழகு இல்லை ராமையா, உன்னோட மனசு, உன் பொண்டாட்டியோட மனசு கூட இந்த வீட்டை விட ரொம்ப அழகான மனசு தான். நீங்க எங்க ஊரோட பெரிய மனுஷங்க. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தா உதவி செய்ய வேண்டியது எங்க கடமை. நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் படுத்து ஓய்விடுங்க. நான் போய் உங்களுக்கு ஏதாவது பழச்சாறு எடுத்துக்கிட்டு வரேன். நீங்கள் செஞ்ச உதவியை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன். யாரையும் இனிமேல் நான் மட்டமாக பேசவும் மாட்டேன். ராமையா, நீ தப்பாக எடுத்துக்கலனா இந்த வெயில் காலம் முடிகிற வரைக்கும் பகல் நேரம் மட்டும் வந்து உன் வீட்டில் உக்காந்துக்குவா. நீ என்ன சொல்கிற? இங்கே வீசுகிற இந்த குளிர்ச்சியான காற்றுக்கும் உன் பொண்டாட்டி சமைச்சு கொடுக்குற இந்த கஞ்சிக்கும் நான் அடிமையாயிட்டேன். இனி ராத்திரி நேரம் மட்டும்தான் நான் என் வீட்டுக்கு போவேன். அப்படின்னு சுப்பையா சொன்னதை கேட்டு ராமையா சீதா 2 பேருமே ஒருத்தங்கள ஒருத்தங்க பார்த்துக்கிட்டு சத்தமா சிரிச்சாங்க. அன்னையில இருந்து சுப்பையாக்குள்ள இருக்கிற அந்த பணத்திமிரு எல்லாமே போயிடுச்சு. அவனும் அந்த கிராமத்தை சேர்ந்தவன் தான், எல்லார்லயும் நானும் ஒருத்தன் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வெயில இருந்து தப்பிக்கிறதுக்காக பகல் நேரம் ராமையாவோட வீட்டுல வந்து தங்கிக்கிட்டு இருந்தான். சாயந்தரத்துக்கு அப்புறம் அவன் வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தான். இப்படியே வெயில் காலம் முழுக்கமும் போச்சு. உண்மையான சந்தோஷம் மாடி வீட்லயோ பணத்திலேயோ இல்ல. எந்த ஆடம்பரமும் இல்லாம இருக்கிறத வச்சு வாழ்ந்துக்கிட்டு இயற்கையோட ஒன்றி வாழ்றதுலதான் உண்மையான சந்தோஷம் இருக்கு அப்படிங்கறத சுப்பையா தெரிஞ்சுக்கிட்டாரு. அது அவருடைய வாழ்க்கைக்கான பெரிய பாடம். ரங்கையா குளிர்ல நடுங்கிக்கிட்டே போத்திக்க போர்வைய தேடிக்கிட்டு இருந்தான். ரங்கம்மா அப்பதான் அடுப்பு பத்த வச்சு தண்ணிய சுட வச்சா. ஐயோ ரங்கம்மா, எங்க இருக்க? குளிர தாங்க முடியல, ஒரு போர்வைய கொண்டு வாயேன். ஐயோ, குளிர்ல என்னால பேசக்கூட முடியலையே. இந்த வருஷம் ஏன்டா இந்த குளிர் இவ்வளோ அதிகமா இருக்கோ? எப்படிதான் ஆத்துக்கு போய் மீன் பிடிக்க போறனோ? போகாம என்ன பண்ண போறீங்க? நேத்தும் வியாபாரம் சரியா நடக்கல. ஏன்னா வேற பேசியே நம்மளுடைய வியாபாரத்தை அந்த கோட்டையா கெடுத்துட்டான். இன்னைக்கு போய் 4 மீனை பிடிச்சு வித்தாதானே இன்னைக்கு குடிக்கிறதுக்கு கஞ்சிக்கு காசு. ஐயோ, அதெல்லாம் உண்மைதான். ஆனா என்ன பண்ண சொல்ற? ஆத்தோட தண்ணிய தொட்டு பாத்தியா? கையெல்லாம் உறைஞ்சிடும் போல. நேத்து அந்த கோட்டையா என்ன சொன்னான் தெரியுமா? இந்த குளிர்ல எதுக்குடா மீன் பிடிக்க போற? குளிர் அதிகமா இருக்கு, பேசாம வீட்டுல போத்திக்கிட்டு படு. வேணும்னா மிச்சமான மீனை கொடுக்கறேன், அதை வித்து சம்பாதிச்சுக்கோன்னு சொல்றான். ஆமா, அப்படிப்பட்டவன் தான். பழைய மீனை புது மீன்னு சொல்லி எல்லாரையும் ஏமாத்தி விக்கிறான். அந்த மாதிரி நம்மளும் செய்ய போணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். இந்தாங்க கஞ்சியை குடிங்க, கொஞ்சம் உடம்புக்கு பலம் வரும். இந்த குளிருக்கு சூடான கஞ்சி அமிர்த மாதிரி தான் இருக்கு. சரி சரி, அந்த வலைய கொண்டு வா, நான் ஆத்துக்கு போறேன். இன்னைக்கு சந்தையாச்சே, நான் மீனை பிடிச்சிட்டு வந்ததும் சந்தைக்கு கொண்டு போய் நீ தான் சந்தையில விற்கணும். நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. குளிர் அதிகமா இருக்கு, பத்திரமா இருங்க. அந்த கடவுளோட கருணையால மீனுங்க இன்னைக்கு நிறைய மாட்டோம். கூடிய சீக்கிரம் நம்ம கஷ்டம் எல்லாமே தீந்துரும். பார்க்கலாம். அந்த அம்மன் மனசு வச்சாதான் நடக்கிறதெல்லாம் நல்லதா நடக்கும். அப்படி ரங்கையா ஆத்தங்கரைக்கு வந்து சேர்ந்தான். அதுக்குள்ள அங்க ரங்கையா ஏற்கனவே குளிர் காயறதுக்காக தீய மூட்டி விட்டு தலைக்கு தலப்பாகிய கட்டிக்கிட்டு அங்க நின்னுக்கிட்டு இருந்தான். அட வந்துட்டியா ரங்கையா? இன்னைக்கு நீ வரமாட்ட, வீட்டுல இழுத்து போத்திக்கிட்டு தூங்குவேன்னு நினைச்சேன். ஏழைங்களுக்கு குளிரை விட பசி அதிகமாச்சே, அதனால வேலை செஞ்சுதானே ஆகணும். ஆமா, இந்த நேரத்துல நீங்க என்ன இங்க? வியாபாரம் ரங்கையா, வியாபாரம். இன்னைக்கு சந்தைக்கு பெரிய பெரிய துரைங்கெல்லாம் வராங்க. அவங்களுக்கு அதிகமா மீன் வேணுமா? அதான் யாரெல்லாம் மீனை பிடிச்சிட்டு வராங்களோ அவங்க கிட்ட இங்கேயே மீனை வாங்கி அதை சந்தைக்கு கொண்டு போய் விற்கலான்னு இருக்கேன். இது நல்ல விஷயம்தான். நியாயமான விலையை கொடுத்தா எல்லாரும் உங்ககிட்டயே மீனை கொடுப்பாங்க. நியாயம் தர்மம் எல்லாம் எனக்கு எதுக்கு ரங்கையா? இங்க பாரு ரங்கையா, இந்த குளிர்ல ஆத்துல இறங்கிதான் ஆகணுமா? என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. என்ன அது? என்கிட்ட ஏற்கனவே நேத்து மீன், முந்தா நேத்து மீன் எல்லாம் இருக்கு. அதை உன்கிட்ட கொடுக்கறேன். அதை சும்மா ஒரு தடவை தண்ணியில போட்டு அலசி எடுத்தா புது மீன் மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் கூடையில போட்டு எடுத்துக்கிட்டு சந்தைக்கு போ. பார்க்குறவங்களுக்கு புது மீன் எது பழைய மீன் எதுன்னு எப்படி தெரிய போகுது? அது எல்லாத்தையும் வித்து தீர்த்துடு. வர லாபத்துல எனக்கு பாதியை கொடுத்துடு, நீ பாதியை எடுத்துக்கோ. சீச்சி, கோட்டையா என்னை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஜனங்களோட ஆரோக்கியத்தோட விளையாடுறது பாவம்.
அது தப்பான வேலை. இந்த மாதிரியான வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன். இந்த பாவம் புண்ணியம் எல்லாம் பார்க்குற காலம்லாம் போயிடுச்சு ரங்கையா. இது கலிகாலம். இங்க 4 பேரை ஏமாத்தினாதான் 4 காசு பார்க்க முடியும். புத்திசாலித்தனமா இருக்க கத்துக்கோ. நீ வாங்கலனா என்ன, இன்னொருத்தங்கிட்ட விற்கிறேன். ஆனா நீ பிடிக்கிற மீனை நானும் வாங்க மாட்டேன். அதை கொண்டு போய் சந்தையிலையும் விற்க விட மாட்டேன். உன்னோட மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் இல்லை. இது என்னோட ஆறு. நான் பிடிக்கிற மீனை என்னோட சந்தையில கொண்டு போய் விற்க போறேன். உன்னால என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு பார்த்துக்கோயேன். போ போ. இந்த குளிரான தண்ணி உன்னை முழுங்கலனா அப்ப பாரு. அன்னைக்கு மதிய நேரம் சந்தை ரொம்ப கலகலன்னு இருந்துச்சு. ஒரு பக்கம் ரங்கையா ரங்கம்மா அன்னைக்கு பிடிச்சிட்டு வந்த மீனை கூடையில வச்சு வித்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் கோட்டையா அவனுடைய வேலைக்காரனை வச்சு ஒரு ஸ்டால வச்சு அந்த ஸ்டால்ல பழைய மீனை புது மீன் மாதிரி கழுவி வச்சு வித்துக்கிட்டு இருந்தான். அப்பதான் கோட்டையாவோட கடைக்கிட்ட சுப்பம்மா மீனா 2 பேரும் வந்தாங்க. என்ன கோட்டையா, இன்னைக்கு மீன் நல்லா இருக்கா? போன வாரம் வாங்கின மீன் வீட்டுக்கு போகும்போதே நாத்து அடிச்சிருச்சு. என்னங்கம்மா இப்படி சொல்லிட்டீங்க? அதுக்கு வேற யாருக்கிட்டையாவது வாங்கிட்டு போயிருக்கணும். இங்க பாருங்க, இப்பதான் ஆத்துல இருந்து பிடிச்ச நல்ல மீன். கொண்டு போய் சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சுவையா இருக்கும். பாக்கும்போது புது மீன் மாதிரி தான் இருக்கு. ஆமா, விலை என்ன? உங்களுக்காக கிலோ 2 ரூபாமா, வெளியாலனா 3 ரூபா. சரி, 2 கிலோ மீனை கொடு அப்படின்னு சொல்லி 2 கிலோ மீனை வாங்கிக்கிட்டாங்க சுப்பம்மா. இன்னொரு பக்கம் ரங்கையாவோட மீன் கிட்ட யாருமே வரல. அவனுடைய மீனுங்க உண்மையிலேயே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. ஆனா எல்லாரும் கோட்டைய கடைக்கு தான் போனாங்க. என்ன ரங்கையன, உங்ககிட்ட மீன் இப்படி இருக்கு? கோட்டைய கடையில பாரு, எப்படி பளபளன்னு ஜொலிக்குதுன்னு. அம்மாடி கௌரி, பலன்னு ஜொலிக்கிறதெல்லாம் தங்கமாகுமா என்ன? அது பழைய மீனுங்க. அவன் எண்ணெய தடவி புதுசா மாத்தி வித்துக்கிட்டு இருக்கான். என்கிட்ட இருக்கிற மீனோட கண்ணை பாரு, சகப்பா இருக்குல்ல. இதுதான் புது மீன். என்னவோ சொல்றீங்க, ஆனா அங்க மீன் பெருசா இருக்கு, இங்க சின்னதா இருக்கு. சரி, இது என்ன விலை? கிலோ 2 ரூபா 50 காசு. கஷ்டப்பட்டு பிடிச்சதுமா. அட, அவன் கிட்ட 2 ரூபாய் தான், உங்களுக்கு 50 காசு அதிகமா? வேண்டாம், நான் அங்கேயே போய் வாங்கிக்கிறேன். பாத்தீங்களாங்க, ஜனங்க ஏமாறதான் விரும்புறாங்க. நம்ம எவ்வளவு நேர்மையா இருந்தாலும் நம்ம தோத்துக்கிட்டே இருக்கோம். கவலைப்படாத ரங்கம்மா, உண்மை நெருப்பு மாதிரி. என்னைக்காவது ஒரு நாள் உண்மை வெளியில வந்தே தீரும். சந்தையில சாயந்தர நேரம் ஆச்சு. கோட்டையா கிட்ட இருக்கிற சரக்கு நிறையவே வித்து தீர்ந்துருச்சு. பாவம் ரங்கையா கிட்ட இருக்கிற மீனெல்லாம் அப்படியே தான் இருந்துச்சு. அத பார்த்து கோட்டையா வந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தான். என்னடா ரங்கையா, கூட அப்படியே இருக்க. இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன். பேசாம என் மீனை வாங்கி வித்திருந்த அப்படின்னா இந்நேரம் கூடையே காலியாயிருக்கும், கை நிறைய பணம் கிடைச்சிருக்கும். பேசாம ஒன்று பண்ணு, எல்லா மீனையும் நீயே சமைச்சு சாப்பிடு. பரவாயில்ல கோட்டையா, மீன் மீந்தா அதை கருவாடாக்கி விற்க போறேன். ஜனங்களை ஏமாத்த மாட்டேன். சரி, உன் தலையெழுத்து. அப்புறம் பட்டணத்துல இருந்து துரைங்கெல்லாம் வராங்க. அவங்களுக்கு நம்ம ஒரு மீன் குழம்ப சாப்பிடணும்னு ஆசையாம். என்கிட்ட இருக்கிற மீன் எல்லாம் தீந்து போச்சு. அதான் உங்ககிட்ட இருக்கிற மீனை கொடு. கிலோ 1 ரூபான்னு கொடு, எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன். ஒத்த ரூபாவுக்கு எங்களால மீனை விற்க முடியாதுங்க. அது உங்க விருப்பம். இன்னும் நேரமாச்சுன்னா மீன் எல்லாம் வீணாதான் போகும். அப்புறம் அதை விற்க முடியாது. யோசிப்பா. உனக்கு கொடுக்கறதுக்கு பதிலா பேசாம இந்த மீனெல்லாம் ஆத்துலயே கொண்டு போய் விட்டுடுவேன். கிளம்பு கோட்டையா, உனக்கு தர முடியாது. எவ்வளவு திமிருடா உனக்கு. சரி, உன்னோட விருப்பம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சந்தையில ஒரே சத்தம். அது என்னன்னு பார்த்தா, காலையில யாரெல்லாம் கோட்டைய கிட்ட இருந்து மீன் வாங்கிட்டு போனாங்களோ அவங்க எல்லாரும் திரும்ப அவன் கடைக்கு வந்திருந்தாங்க. அவங்க கையில பையே இருந்துச்சு. ஏண்டா கோட்டையா, எங்களையே ஏமாத்திரியா? இந்தாடா நீ கொடுத்த மீன். ஏமா, என்னாச்சு? எதுக்கு கோவமா இருக்கீங்க? வீட்டுக்கு போய் கழுவுன உடனே மேல இருக்கிற எண்ணெய் எல்லாம் போயிடுச்சுடா. மீனோட பளபளப்பு போய் அதோட கறி எல்லாமே மெத்து மெத்துன்னு இருக்கு. இது கெட்டு போன மீன். எனக்கு கொடுத்து பணம் சம்பாதிக்கிறியா நீ? ஆமா, நான் கழுவி சமைக்கலான்னு பார்த்தா வீடு முழுக்க குழம்பு மணமணக்கல, நாத்தம் தான் அடிக்குது. என் வீட்டுக்காரர் திட்டுறாரு, உனக்கு அறிவு இருக்கா? கெட்டு போன மீனை கொண்டு வந்து சமைச்சா உசுருக்கு என்ன ஆகுறதுன்னு. வயசானவனை கூட பார்க்காம என்னையே ஏமாத்தி இருக்கியாடா.
நீ எல்லாம் மனுஷனா இல்ல மாடா? எங்க உயிரோட விளையாடுற உரிமைய உனக்கு யாரு தந்தது? அச்சச்சோ, கோவப்படாதீங்க. இதுல எங்க தப்பு என்ன இருக்கு? ஐஸ் எல்லாம் கரைஞ்சிருக்கும், இல்லனா நல்லா தான் இருந்திருக்கும். வாய மூடுடா. காலையிலேயே ரங்கையா சொன்னான், உன்கிட்ட இருக்கிறதெல்லாம் பழைய மீன், எண்ணெய தேய்ச்சி விற்கிறேன்னு. நாங்க தான் கேட்காம வாங்கிட்டு போய் இப்ப தெருவுல வந்து நின்னுக்கிட்டு இருக்கோம். ஜனங்க எல்லாரும் கோட்டையாவை சுத்தி வளைச்சாங்க. அத பார்த்து கோட்டையா ரொம்பவும் பயந்து போயிட்டான். எல்லாரும் வாங்க, ரங்கையாவோட கடைக்கே போலாம். அவன்கிட்ட இருக்கிற மீனெல்லாம் பார்க்கவே நல்லா இருக்கு. அது காலையில பிடிச்சிட்டு வந்த மீன் போல. அப்படி ஜனங்க எல்லாரும் ரங்கையாவோட கடைக்கிட்ட வந்தாங்க. ரங்கையா, என்ன மன்னிச்சிடுப்பா. உன் பேச்ச கேட்காம கம்மியா கிடைக்குதுன்னு கோட்டையா கிட்ட போய் மீன் வாங்கினது தப்புதான். இந்தா 2 கிலோ மீன் கொடு. கிலோவுக்கு 3 ரூபா கூட நான் கொடுக்குறேன். ஐயோ அம்மா, மன்னிப்பெல்லாம் எதுக்கு? நீங்க உண்மையை தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அதுவே போதும். இந்த மீன் காலையில ஆத்துல பிடிச்சது தான். ஆனா 3 ரூபாலாம் வேண்டாம். நான் காலையில சொன்னபடியே 2 ரூபா 50 காசு கொடுங்க. நீ ரொம்ப நல்லவன் ரங்கையா. எவ்வளவுதான் கஷ்டத்துல இருந்தாலும் நேர்மையை மட்டும் விடவே மாட்டேங்கிற. ஆனா அந்த கோட்டையா ரொம்ப பொல்லாதவன். ஒரு ஜனங்க எல்லாரையும் ஏமாத்த பாக்கறான். கடைசில உங்க நேர்மைதாங்க ஜெயிச்சிருக்கு. அந்த அம்மன் எப்பவுமே நமக்கு துணையா இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலே ரங்கையாவோட கோடியில் இருக்கிற மீனெல்லாம் வித்து தீந்துருச்சு. அவனுக்கு மனசும் நிறைஞ்சது, அவனுடைய சட்டப்பையும் நிறைஞ்சது. ஆனா கோட்டையாவோட கடைக்கு முன்னாடி அழுகி போன மீன்கள் குப்பை குப்பையா சேர்ந்திருந்துச்சு. யாரும் அந்த கடை பக்கம் போக கூட இல்ல. ரங்கம்மா, கஷ்டமோ நஷ்டமோ என்னைக்குமே நேர்மையை இழக்காம நேர்மையா தொழில பண்றவனுக்கு கடவுள் துணையா இருப்பாரு. இன்னைக்கு இது கோட்டையாவுக்கு ஒரு பாடம். உண்மைதாங்க. ஏமாத்தும் போது கைக்கு லாபம் நிறைய வரும். ஆனா மனசுல நிம்மதி இருக்காது, பயம்தான் வரும். ஆனா நேர்மையா உழைக்கிறவன் என்னைக்குமே மனசு நிம்மதியோட சந்தோஷம் அந்த பணத்தை வச்சு வாழ்வான். உண்மைதான். சரி வா, வீட்டுக்கு போகலாம். மத்தவங்களை ஏமாத்தி நீ கை நிறைய பணம் சம்பாதிச்சாலும் கூட அது உனக்கு நிலைக்காது. அது மட்டும் இல்லாம அது சம்பாதிச்சதுக்கான பாவத்தையும் நீ சுமக்க வேண்டி இருக்கும். கஷ்டமோ நஷ்டமோ நேர்மையை மட்டும் என்னைக்கும் எழுந்துடக்கூடாது.